இன்னைக்கு ப்ரிப்போசிஷன்ல சில ப்ரிப்போசிஷன் வந்துட்டு இந்த வீடியோ நம்ம கத்துக்கலாம். இப்போ அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, தமிழ்ல பற்றி அப்படின்னு பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு, எதை பத்திடா நீ பேசிக்கிட்டு இருக்கிற, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம அன்னைக்கு டிராவல் பண்ணோம்ல அதை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிராவல் பண்ணோம்ல அதை பற்றி அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்றது, அன் அசஃபரி அனிசஃபரி டிராவலை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்போ அன் வர்றதுனால அசஃபருன்னு இருந்தது சஃபரின்னு வந்துருச்சு. உங்களா அதை நோட் பண்ணுங்க. ரெண்டாவது ஒரு உதாரணம் பார்க்கலாம். அதே மாதிரி வித் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, தமிழ்ல வந்துட்டு உடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதை வந்துட்டு அரபிக்ல பி அப்படிங்கிற ஹர்ஃப் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு, என்னடா நீ எழுதுற, எதுல நீ எழுதுற, இவ்வளவு அழகா இருக்குது, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு, எதுல எழுதுன்னு அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க பதில் சொல்றீங்க, நான் பேனால தான் எழுதுனேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி சொல்லுவீங்க? கதப்து பில் கலமி, கதப்து பில் கலமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்போ உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டு ஹுரூஃபை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஓனா சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ண போறீங்க, தெரியப்படுத்த போறீங்க.